கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் இந்த ஆராதனை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நம் இதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலவேளை ஒரு பாடலை பாட நாம் தேவனை மையப்படுத்துவோம். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். சேர்ந்து என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. சேர்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். கருவை கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. அதிசயமாய் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும்
நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் ஐயா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் இயேசையா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிறவர், அவரே நம்மை காப்பவர், நம் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், நம் ஏக்கங்களை அறிந்திருக்கிறவர், நம் துக்கங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். இன்று அவர் நம் துக்கத்தை மாற்ற வல்லவர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. இருக்கிற இடங்களில் கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையை உண்டு பண்ணுவோம். நாம் அவர் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளும் அவர் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து உங்களுக்கென்று தம்முடைய கரத்தின் கிரியைகளினால் உங்களை மகிழ பண்ண அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், தாயில் கருவில் உருவாகும் முன்னே நீ தரிசனத்தை எங்களுக்கென்று ஆண்டவரே முன்குறித்தவர். ஆண்டவரே, உமக்கு எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறவர். இந்த நாளும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு துக்கங்களையும் நீர் சந்தோஷமாய் மாற்ற வல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவரின் ஆண்டவரே வீடுகளிலும் நீர் இறங்கி வருவீராக. ஆவியானவரின் பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவரின் மகிமை ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உம் பிரசன்னத்திற்கு நன்றி, உம் அளவில்லா மகிமைக்கு நன்றி. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் துக்கங்களை மாற்றுவர். அவரே நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், அவரே நம்மை தேற்றுகிற தேவன். தேற்றளவாளனே உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா. இம்மட்டுமாக உம்மை ஆராதிக்க நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதமுள்ள நேரத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் பேசுவீராக, பலமாய் கிரியை செய்வீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக தியானித்து வருகிறோம். தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லா மனிதனும் தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான வழி எது என்று சொல்லி நாம் பார்த்து அதில் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். வசனத்தை வாசித்து நம்ம அதை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். பாருங்க, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், தேவனாகிய கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த உலகத்தில் மனிதர்களுடைய வழி அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மனிதர்களுடைய வழியை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதான் சங்கீதம் 37:5 வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரே, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைங்க உங்களுடைய வழியை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். எல்லா மனிதரும் தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்போது கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இருக்கும்போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். இன்றைக்கி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய வழியிலே கர்த்தர் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே எல்லா இறை வழிபாடுகளும் இப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கு கடவுளிடத்தில் போய் ஒருவன் பிரார்த்தனை பண்ணுவானானால், ஒருவன் போய் ஜெபிப்பானானால், ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு இது தாரும், எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தை எனக்கு நன்மையாக மாற்றித்தாங்க, இப்படி பலவிதமான வேண்டுதல்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நம்முடைய வழிகள் தேவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட வேண்டுமா? இப்போ இறை வழிபாடுகளே பார்த்தீங்கன்னா, மனுஷன் ஒரு வழியை தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு, ஆண்டவர் எனக்கு இதில் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் போய் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறாங்க. அப்படி என்னென்ன அர்த்தம்னா, முழுக்க முழுக்க தேவனுடைய வழிக்கு மனிதன் அங்கே இறை வழிபாடு செய்யவில்லை. தேவனுடைய வழியிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிப்பதில்லை. போய் ஆண்டவரே எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது என் வழியிலே தேவனை நான் இழுக்க பார்க்குறேன் அப்படின்னு தானே அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி கிறிஸ்துவர்களுடைய ஜெபங்கள் கூட அப்படி தான் நிறைய இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு இதை தாரோம், ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, கேட்பது நல்லது தான். பட் ஆனால் கேட்கும்போது அதில் நம்முடைய வழிகள் அடங்கியிருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் அடங்கியிருக்கிறது, நம்முடைய நினைவுகள் அடங்கியிருக்கிறது, நம்முடைய சித்தம் அடங்கியிருக்கிறது. ஆனால் தேவன் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய வழிகளில் ஆண்டவர் பிரியப்படுறாரு. அப்படியானால் ஒரு மனிதன் தன்னுடைய வழியை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீங்கள் என்ன எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்தமாக இருக்கிறீங்களோ, இன்றைக்கு என்னை எங்கே நடத்த சித்தமாக இருக்கிறீங்களோ நீங்கள் நடத்துங்க. அப்படி தான் ஒரு ஜெபம் இருக்க வேண்டும். ஒரு இறைவனை வேண்டுதல் செய்யறது அப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி பார்க்குறோம், நம்ம எல்லா மதங்களிலும் எல்லா ஜனங்களும் வழிபடுகிற விதங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, யாரும் கடவுளுடைய வழியில் அவரை வழிபடுவது கிடையாது. எல்லாம் தன்னுடைய வழியில் கடவுள் வர வேண்டும் என்பதற்காக தான் இறை வழிபாடு செய்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறாங்க. மனுஷன் என்ன நினைக்கிறாங்க, கடவுளை தன் பக்கம் திருப்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளான்னு நினைக்கிறாங்க. கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வழியில் வர வேண்டும், அப்பொழுது அவன் நல்ல ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போவான், அவன் ஜீவனுக்குள்ளே கடந்து போவான், அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பான் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். புரியுதா? இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. கர்த்தருடைய வழி வேற, மனுஷனுடைய வழி வேற. ஒரு மனிதன் தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும். இன்றைக்கி எல்லா மனிதர்களுடைய இறை வழிபாடு இப்படி தானே இருக்குது. கடவுள் எனக்கு இப்படி ஒரு வீட்டை கொடுக்கணும், கடவுள் எனக்கு இந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், கடவுள் எனக்கு இந்த கம்பெனி ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் எனக்கு இந்த வேலையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஆண்டவர் எனக்கு இதை பண்ணணும். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, நம்முடைய வழியிலே தேவனை நாம் இழுப்பதற்கு பார்க்கிறோம், நம்முடைய வழியில் தேவன் வர வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். ஒவ்வொரு மனிதனும் அப்படி தான். தான் ஒரு காரியத்தை விரும்பிட்டு அதிலே ஆண்டவர் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் அவனுடைய வழிக்கு இழுக்க தான் பார்க்குறான் என்பதுதான அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுலேருந்து என்னன்னா, நம்முடைய சுயமான எண்ணங்களின் படி சார்ந்து வாழாமல் நம்முடைய இருதயத்தில் ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு நம்முடைய இருதயத்தில் ஒரு வழியை பார்த்துக்கிட்டு இந்த வழியில் கர்த்தர் எனக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது தவறாக இருக்கிற தேவனுடைய பார்வையில். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். அப்போ தேவனுடைய வழியில் நம்ம நடக்க வேண்டும், அதுதான் பார்க்குறார். அப்போ தேவனுடைய வழி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சு அதில் நடக்கணும். பாருங்கள், போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், தாவீதினுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, சவுல் ராஜாவினுடைய வழி எப்படிப்பட்டதாக இருந்தது. இப்போது தாவீதினுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால தான் தாவீது வர வர விரித்தடைந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த நாளில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் தேவனை ஆராதிக்கலாம், நீங்கள் ஜெபிக்கலாம், சபைக்கு கூட போகலாம், ஆனால் உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? உங்கள் வழி கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்டு வாழ்கிறீங்களா? கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீங்களா என்பது தான் கர்த்தர் பார்க்கிறார், அதுதான் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம சபைக்கு போயும் ஜெபம் பண்ணியும் ஆராதனை பண்ணி கூட நம்ம விரும்புகிறத நம்ம ஒரு வழியை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வழியில் தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அதற்காக போராடி ஜெபிக்கிறோம் பாருங்கள், அது வேதத்துக்கு புறமான ஒரு காரியமாக தான் இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றையும் ஜெபிக்க சொல்ல, கர்த்தர் எனக்கு வழியை உண்டாக்குவார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், நான் தான் உங்களுக்கு வழியாக இருக்கிறேன். நீங்கள் ஒரு வழியை பார்த்துக்கிட்டு அந்த வழியில் எனக்கு கர்த்தர் உதவி செய்யணும்னு கேட்குறத விட நானே உங்களுக்கு வழியாக இருக்கிறேன், என் வழியில் வந்துடுங்க நீங்கள் அப்படின்னு தானே ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு. அப்படியானால் இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வழிகள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் வழியில் கர்த்தரை நீங்கள் இழுக்க விரும்புகிறீங்களா, இல்லை கர்த்தருடைய வழியில் போய்
கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் இல்லையா, ஆபிரகாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் செல்வ சீமானானான். அதுபோல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் பெருக நினைக்கிறீங்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லையா. அப்போது கர்த்தருடைய வழியில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இன்றைக்கு நம்ம கவனிக்க வேணும், சில நேரத்தில் நம்ம கர்த்தருக்கு தன் வழியை ஒப்புவித்து இருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ கவனித்து பார்த்துக்கலாம், சில இடங்களில் நீங்கள் உங்கள் வழியில் கர்த்தரை போராடி எடுத்து எப்படியாகிலும் கர்த்தர் எனக்கு இதை செஞ்சிருவார் நம்பி இருப்பீங்க. பாருங்கள், அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்காது. இப்போ கர்த்தருடைய வழியில் நடக்கிறவங்க ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்க்குறோம். நீங்கள் கூட ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் எதுவுமே முடிவு பண்ண போகிறதில்ல, கர்த்தர் என்ன செய்கிறாரோ அதை செய்யட்டும் அப்படின்னு நடந்திருப்பீங்க. கர்த்தர் தான் எனக்கு, அவர் தான் எனக்கு வழி, அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு போயிருப்பீங்க. பாருங்கள், நீ நிறைய பேர் அப்படி தான் கிறிஸ்துவ சமுதாயத்தில் கூட நான் பார்க்குறேன். கர்த்தருக்குள்ளே வரும்பொழுது அவங்க ஏழ்மையான ஒரு நிலையில் இருக்கும்போது கர்த்தர் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி கர்த்தருடைய வழியில் நடப்பாங்க. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஆசீர்வதித்து கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்து மேலே கொண்டு வரும்போது அவங்கள அறியாமையிலேயே கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய வழியை விட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறதை விட்டு விலகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் கூட நிறைய பக்தர்கள் அப்படி தான் நடந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வழியில் நடந்திருக்கிறாங்க. முடிவு பார்க்கும்போது கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போய் வேதனையில் போய் செத்துருக்கிறாங்க. அதையும் பரிசுத்த வேதாகம் நமக்கு காண்பிக்கிறது. எனவே நம்முடைய ஜெபங்களை மாத்திரம் ஆண்டவர் கேட்கிறவர் அல்ல, நிலகவனிக்க நம்முடைய வழிகளை பார்க்குறார், நம்முடைய எண்ணங்களை பார்க்குறார், நம்முடைய நினைவுகள்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதான்னு பார்க்குறாரு. நம்முடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் கர்த்தருடைய வழியில் தான் இருக்குதா. நம்ம எதிர்கால திட்டங்கள் இடுறோம் பாருங்கள், நிறைய திட்டம் வச்சுருக்கிறோம், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான வழியில் தான் நம்ம திட்டம் பண்ணுறோமா அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும். வேதத்திலவே பார்க்கிற போது கர்த்தருடைய வழியில் நடந்தவர்கள் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போய் தூரம் போனதை வேதம் காண்பிக்கிறது. ஒரு நபரை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதத்தில் யோசேபத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் கர்த்தருடைய வழியில் அவனுடைய இருதயம் நல்ல உற்சாகம் கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன் யோசேபத் ராஜா. இப்போது அவனுடைய இருதயம் எப்படி இருந்ததான், கர்த்தருடைய வழியில் பூரணமாக இருந்ததான், கொஞ்சம் கூட மாறுபாடான இருதயம் அவனுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2 நாளாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். பாருங்க, விக்கிரக தோப்புகளெல்லாம் அகற்றி இல்லையா, மேடைகளெல்லாம் உடைத்து எல்லாத்தையும் அவன் சுட்டெரித்தான். அந்த விஷயம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. அவன் இருதயம் கர்த்தருடைய வழியில் உற்சாகமாக இருந்துச்சான். இன்னும் சொல்லப்போனால் பாருங்கள், 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேபத்தோடு கூட இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலருடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பன்படி நடந்து கொண்டான். பாருங்க, இந்த யோசேபத்தினுடைய ராஜாவினுடைய வழிகளை நம்ம பார்க்கும்போது அவங்க தகப்பனுடைய தாவீதின் நாட்களில் தாவீது நடந்த அந்த வழி அப்படின்னு சொல்கிறார். தாவீது நடந்த வழி நான் சொன்ன போன வாரம், தாவீது பிரியமான வழியில் நடந்தான். தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்கிற என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாரு இல்லையா. அப்போ இந்த யோசேபத்து தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, யார் யோசேபத்து நடந்தா பாருங்கள், தன் தகப்பனுடைய தேவனை தேடி செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய செய்கையின்படி நடக்கலை. ஏன்னா இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய செய்கை என்பது நீங்கள் பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத இருந்தது. ஏன்னா இஸ்ரவேலை ஆகாப்பு ராஜா ஆண்டு கொண்டு இருந்தான். இஸ்ரவேல் மக்கள் மேலே ஆகாப்பு ராஜாவாக இருந்தார். இந்த ஆகாப்பு எல்லாரையும் என்ன பண்ணனா, விக்கிரகத்தை வணங்குறதுக்கும் விக்கிரகத்துக்கு பலியிடுறதுக்கும் ஜனங்களை திருப்புறது. ஆகாப்பு இசேபேல் எல்லாம் இப்படி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க இஸ்ரவேலுடைய வழியில் அவன் நடக்கலையாம். பாருங்கள்,
நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், உங்கள் உறவினர்கள் இருக்கலாம். நீங்கள் யாருடைய வழியில் நடக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்றைக்கி உங்கள் தகப்பனார் இருந்திருக்கலாம், உங்கள் தாயார் இருந்திருக்கலாம், யாரோ ஒருத்தர் முன்னடக்கைகளில் நடந்திருக்கலாம். ஸோ அவங்களுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது. பாருங்கள், இந்த இஸ்ரவேலருடைய வழியில் யோசேப்பு நடக்கலையா? அவருடைய கற்பனின்படி, யாருடைய? கர்த்தருடைய கற்பனின்படி, கட்டளின்படி நடந்தானா. அப்போ அவ்வளோ உண்மையும் உத்தமமாய் தேவனுடைய வழியில் நடந்த ஒரு மனிதன் யோசேப்பு ராஜா, ஒரு ராஜா. நல்ல கவனிங்க. ஆனால் இந்த யோசேப்பத்தை கர்த்தர் வர வர இந்த யூத ஜனங்க மேலே யோசேப்பு ராஜா வரந்ததுனால வர ஆசீர்வாதம் பெற்று கனம் பெற்றான், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டான். நீங்கள் 18ஆம் அதிகாரம் நீங்கள் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோசேப்புக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிடுச்சு. இப்போது இந்த யோசேப்புக்கு எப்படி மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் வந்துச்சுன்னா, அவனுடைய இருதயம், அவனுடைய நம்பிக்கை எல்லாம் தேவனுடைய வழியின் மேல் இருந்தது. தேவனுக்கு பிரியமாக இருந்து இருதயம் உற்சாகம் கொண்டது. தேவனுடைய வழியில் நடந்தான். எல்லா விக்கிரக தோப்புகளை உடைத்தான். விக்கிரகத்தை வழிபடக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்து அந்த எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவதற்காக அவன் ஆட்கள் அனுப்பினான். சுவிசேஷம் சொல்லுவதற்காக அப்பொழுது ஆட்கள் அனுப்பினான். நீங்கள் மாசு பாருங்கள், அந்த 17ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் 9வது வசனத்திலாம் பாருங்கள். அங்கே யூதாவில் உபதேசிக்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் அனுப்பினானா. அவ்வளோ பக்தி உள்ள ஒரு மனிதன், தேவனுடைய வழியில் நடந்து கொண்ட ஒரு மனிதன். அவனுடைய இருதயம் தேவனுடைய வழியில் இருந்துச்சு. ஆனால் அந்த அப்படிப்பட்ட யோசேப்பு வர 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 கர்த்தருடைய ஐஸ்வர்யத்திலும் ஆசீர்வாதத்திலும் கனம் புரிந்தவனாக மாறிட்டான். ஆனால் பிறகு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சில நாட்களில் எந்த இஸ்ரவேலருடைய நடக்கையில் நடக்கக்கூடாதோ, எந்த இஸ்ரவேலுடைய ராஜாவை கூட சேரக்கூடாதோ, யாருடைய நடக்கைக்கு அவன் கீழ்ப்படியாமல் அந்த நடக்க சரியில்லைன்னு சொல்லி ஒதுங்கி வாழ்ந்தானோ, ஆனால் அவர்களோடு கூடவே போய் மறுபடியும் அவர்களோட ஒரு உடன்படிக்கை வச்சுக்கிட்டான். அந்த இஸ்ரவேல் ராஜாவோட கூட போய் மறுபடியும் சேர்ந்துட்டான். அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருந்தது, தேவனுக்கு பிரியமில்லாததாக இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களும் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த போது தேவனுடைய வழியின் மேல் எப்படி பிரியமாக இருந்தோமோ, தேவனுடைய வழியில் எப்படி நம்முடைய இருதயம் உற்சாகம் கொண்டிருந்ததோ, தேவனுடைய வழியில் நாம் எப்படி நடந்து கொண்டோமோ, அதுபோல இப்போ நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதான் கர்த்தர் பார்க்கிறார். இல்லையா, போன வருஷம் வேறு வழியில் இருந்தேன், இப்போ இந்த வருஷம் வேறு வழியெல்லாம் திட்டம் பண்ணியிருக்கிறேன். நீ 1000 வழிகளை திட்டமிடலாம், ஆனால் தேவனுடைய வழி தான் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற வழி. அவருக்கு பிரியமான வழி என்ன என்பதை பார்க்கணும். இப்போ இந்த யோசேப்பு பாருங்கள், ஆரம்ப நாட்களில் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் அவனுக்கு இருந்தது, தேவ பக்தி இருந்தது, விக்கிரக தோப்புகளை உடைக்க ஆரம்பித்தான், கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தான். ஆனால் காலப்போக்கில் யாருடைய, நம்ம வாசத்தில் 3வது வசனம், நான் வாசத்தில் 4வது வசனம், தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலினுடைய செய்கையின்படி நடவாமல் இருந்தான் பாருங்க. ஆமாம், எதில் அவன் நடக்காமல் பக்தியாக இருந்தானோ, வைராக்கியமாக இருந்தானோ, அதில் போய் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு காலப்போக்கில் கர்த்தரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டே வந்திருந்தவன் அவன் காலப்போக்கில் தன் ஆசீர்வாதத்தின் மதியினத்தினாலே, தன் ஆசீர்வாதத்தின் புத்தியினத்தினாலே போய் மறுபடியும் அந்த ஆகாப்பு ராஜாவோடு கூட அவன் உறவு வைத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி அப்படி தான். இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஆரம்ப ஸ்டேஜிலிருந்து வந்தவர்களை பார்க்கும்போது ஆசீர்வாதம் வர 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 ஒரு சபை கூட பாருங்கள். இன்றைக்கி ஆரம்ப காலத்தில் இருந்த சபைகளை பார்க்கும்போது ஒரு சபை வளர 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 தன்னை அறியாமலே சபை ஊழியக்காரர் தன்னுடைய வழியை மாற்றி கொண்டு போயிட முடியும். இன்றைக்கி நிறைய சபைகளில் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாங்க. யார் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவாங்க? எந்த ஒரு ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களோ ஆசீர்வாதத்தை பேசுவாங்க. எந்த ஒரு ஊழியக்காரர் ரொம்ப வறுமையில் இருக்காங்க வறுமையை பற்றி பேசுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய நடக்க. ஏன்னா அவங்களுடைய மனநிலைமை, அவங்களுடைய நடந்து வந்த பாதைகள், வழிகள் தான் இன்றைக்கு பிரசங்கமாக இருக்கிறது. நல்ல கவனிக்க அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் எவ்வளோதான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் கர்த்தருடைய வழியை விட்டு விலகக்கூடாது.
இன்றைக்கி பணம் வந்தோடனே கர்த்தருடைய வழி விட்டு விலகி போகிற மனுஷர்களை பார்க்குறோம். இந்த யோசேப்புக்கு ஐஸ்வர்யம் கனம் வந்த உடனே தலைகால தெரியல பாருங்கள். இன்றைக்கி ஒரு சிலருக்கு கொஞ்சம் அபிஷேகம் பண்ணப்பட்டாலே போதும், அடுத்து ஆவி அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம்னு சொல்லி போய் கடைசியில் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களெல்லாம் கர்த்தருடைய ஆவினாலே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா இல்லை பொய்யில் ஆவினாலே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆமாம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அவன் நடக்கிறான். இன்றைக்கு அப்படி ஆயிடுச்சு. சபையில் ஒரு பாட்டு பாட தெரியும்னா அவங்கள பிடிக்கவே முடியல, அவங்க வழியே தனியாக இருக்குது. ஒரு நல்ல ராகமான பாட்டு வந்துச்சுன்னா போதும், பாட்டு பாடக்கூடிய ஒரு டேலண்ட் இருந்தால் அவரை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவரை உயர்த்தி அவரை வேறு வழியில் கொண்டு போயிடுறாங்க ஜனங்க. கிறிஸ்துவத்தையே விட்டு பிரிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதனால தான் என்றைக்கும் பெருமையும் புகழ்ச்சியும் அந்த வழிகளில் நடக்க விரும்புகிறவங்க நிச்சயமாக விழுந்துருவாங்க. இந்த யோசேப்பு ராஜாவை அவ்வளவாய் ஜனங்கள் நேசிக்க ஆரம்பித்தாங்க. யூத ஜனங்கள் யோசேப்பத்தின் மேல் அவ்வளோ அன்பு வச்சிருந்தாங்க இல்லையா? யோசேப்பு தேவனுடைய வழியில் நடக்கிறான் என்பதை ஜனங்கள் கண்டார்கள், பக்தி உள்ளவர்களாய் மாறினார்கள். ஆனால் வர வர மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டான பிறகு அவன் அந்த இஸ்ரவேல் ராஜாவோடு கூட உடன்படிக்கை வச்சுட்டு கடைசியில் அவனுடைய வழியை பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமில்லாத வழியாக போய்விட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பாருங்கள். உங்கள் வழியிலும் கர்த்தரை இழுக்க நினச்சிங்கன்னு சொன்னால் கர்த்தர் வரப்போகிறதே இல்லை. ஆனால் அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தரை இழுத்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வழியில் தான் நாம் நடக்கணும், அதுதான் பிரியமாக இருக்கிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. எந்த ஒரு இறை வழிபாடும் எங்கே அடங்கியிருக்குதுன்னு சொன்னால் தன் வாழ்க்கையை கடவுள் கைக்கு ஒப்பு கொடுக்கறது தான் இறை வழிபாட்டுக்கு அடையாளம். தன்னுடைய வாழ்க்கைக்கு கடவுளை இழுப்பதல்ல இறை வழிபாடு. இன்றைக்கி எங்கே பாருங்க, எல்லாருமே இறை வழிபாடு எதுக்கு செய்கிறாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குதோ அதை நான் தீர்த்து கொள்ளணும் அப்படின்றதுக்கு என் வழிக்கு தேவன் வர வேண்டும் என்பதற்கு தான் ஒரு இறை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையை தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ற அந்த இடத்துல தான் ஒரு இறை வழிபாடு இருக்க வேண்டும். முதல்ல இறைவனை தேடுவது விதமே மனிதனுடைய வழிகளில் தவறு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு வசனத்தின் மூலமாய் பார்க்கிற போது இயேசு சொல்லும்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றணும், என் வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய வழியில் தான் இயேசு கிறிஸ்து நடந்தார் இல்லையா? அவருடைய வழியில் தான், அவருடைய சித்தத்தை தான் நான் செய்கிறேன்றார். கடைசி வரையும் ஒரு மனுஷனுடைய சித்தத்தை கூட அவர் செஞ்சதா பூமியில் இல்லை. ஆனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் மனுஷர்களுக்காக தான் அவர் உதவி பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் மனுஷர்களுக்காக தான் இயேசு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா பிதாவாகியனுடைய தேவனுடைய வழியை தான் இயேசு இந்த பூமியிலே அவர் ஸ்தாபித்தார். மனுஷனுடைய வழிகளை ஸ்தாபிக்கலை. மனுஷன் கேட்டதுனால ஒரு மனுஷனுக்கு போய் அவர் சுகம் கொடுக்கல. பிதாவாகிய தேவனுடைய வழி மனிதனுக்கு சுகம் வேண்டும் என்பதற்காக இயேசுவை அவர் அனுப்பினார். மனிதனுக்கு மறுவாழ்வு வேண்டும் என்பதற்காக இயேசு அனுப்பினார். மனுஷன் எனக்கு மறுவாழ்வு வேணும்னு கேட்டதுனால அனுப்பலை. பிதாவினுடைய வழியே அதுவாக இருக்கிறது. அதை நல்லா புரிந்து கொள்வோம். நாம் தொடர்ந்து தேவனுடைய வழிகளிலே எப்படி நடக்கலாம், தேவனுக்காக எப்படி பிரியமாக வாழலாம், தேவனுடைய வழியில் எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் தியானிப்போம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய வழியில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உமக்கு பிரியமான வழிகள் எப்படிப்பட்டது என்பதை அன்றொரு வேதத்தின் வசனங்களை வாசித்து அதன்படி நடந்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் உதவி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.